திமுக எம்பி திரு திருச்சி சிவா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்திருக்கிறார். உங்களுடைய என்ன ஓட்டம் தற்போது என்னவாக இருக்கிறது? உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதாவது எனக்கு ரொம்ப மிக நெருங்கிய நண்பர் அவர். அதாவது திரைப்படத்திற்கு கதாநாயகனுக்கு சில இலக்கணங்கள் அவசியம் தேவை என்பதை உடைத்தெறிந்த நாயகர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக முதலில் எல்லோருடைய மனதில் இடம் பிடித்து பின்னர் குணச்சித்திர நடிகராக உயர்ந்து எல்லாமே அவருடைய திரைப்படங்கள், அவருடைய காட்சிகள், நடிப்பு, காவல்துறை அதிகாரியாக நடித்ததெல்லாம் தனி முத்திரை பதித்தது. பாடல்களும் அது போலத்தான். சின்ன கவுண்டர்லாம் உச்சத்தை தொட்டது. இதற்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் அவர் நரசிம்மா படப்பிடிப்பின் போது டெல்லியிலே அவரும் இப்போது கதறி கொண்டு வந்த நடிகர் தியாகவும் தான் என் வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள். இந்தியா கேட் போன்ற பகுதிகளில் படப்பிடிப்பு பிடிப்பதற்கு நான் கொஞ்சம் உதவியாக இருந்து உடனே இருந்திருக்கிறேன். அவரும் என்னோடு இருந்திருக்கின்றார். மறக்க முடியாத நாட்கள் அவை. அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் நாங்கள் வேறு வேறு இயக்கங்களில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் நெருக்கம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பல நேரங்களில் அவர் எனக்கு மிகவும் நெருங்கியவர். கழகத்தில் அவர் என்று பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லிக்கு அவர் அரசியல் தலைவராக பேட்டி சொல்ல வந்திருப்போது நானும் உடன் இருந்திருக்கின்றேன். அந்த அளவுக்கு நெருக்கம். என் மகள் திருமணத்திற்கு அழைத்த போது வர அவருக்கு விருப்பம் இருந்தாலும் அரசியல் காரணங்களினால் அப்போது வர இல்லை. நான் வாழ்த்துக்களை அவரும் அவருடைய துணைவியார் எனக்கு தெரிவித்திருந்தார்கள். அவருடைய மறைவு, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசை ஏதோ பிரசஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தொலைக்காட்சியில பாக்குறப்போ என்னவோ ரொம்ப கூட இருந்த ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படின்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்படுது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் ஏற்படுது. இது இப்போ அண்மை காலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்க ஒண்ணு. காலையிலேருந்து ஒண்ணுமே ஓடல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு அவருடைய பாடல் ஒண்ணு. அது மாதிரி நலம் பெற்று திரும்புவார் என்று காத்திருந்தோம். இயற்கை, அது காலம் என்பது யாரையும் விட்டு வைக்காது. இருந்தாலும் சிலருடைய பிரிவு என்பது மனம் ஏற்காது. அறிவு சொல்லும், நியாயம் சொல்லும். இயற்கை என்று எவ்வளவு அறிவுறுத்தினாலும் கூட மனம் ஏற்காது. அது மாதிரி இந்த பிரிவையும் நம்மால் ஏற்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, தத்தளிக்கிறது. திரை உலகம் ஒரு சிறந்த கலைஞரை இழந்திருக்கிறது என்பதை விட எல்லோரும் குறிப்பிடுவது போல நல்ல பரந்த மனம் உள்ள கொண்டவர். அரசியலில் அவருடைய தடம் என்பது ஒரு தனி முத்திரை. ஒரு புதிய கோணத்தில் துணிச்சலாக அவருடைய பேச்சு, செயல்கள், சட்டமன்றத்தில் அவருடைய பணிகள், இதெல்லாம் பெரிய எல்லோருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையையும் ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கியது. அப்படிப்பட்ட அவருடைய மறைவு என்பது எல்லோருக்கும், தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமில்லை, நல்ல தமிழன் என்ற உணர்வுடையவர். அதுதான் ஆரம்ப நாட்கள் இருந்து அவர் தமிழன் என்பதை வெளிப்படையாக நிலைநிறுத்துவார். எப்போதும் அந்த வேட்டி அணிந்து கொண்டு அவர் பேசுகிற பேச்சு, அதற்கு காரணங்கள் அவர் சொல்வதும் அது போலத்தான். அவருக்கு பின்னால் அவருடைய இயக்கத்தை, அவருடைய குடும்பத்தை, எல்லாவற்றையும் தொடர்ந்து வழி நடத்த இருக்கிற அவருடைய துணைவியாருக்கு, அவருக்கு எல்லாமாக இருந்த அவருடைய மைத்துனர் சுதீஷ் போன்றவர்களுக்கு, அவர் இயக்கத்தோழர்களுக்கு, அவரை பிரிந்து வாடும் ரசிகர்களுக்கு, நானும் அவர்களில் ஒருவனாக, ரசிகர்களோடு ஒருவனாக நின்று என்னுடைய இரங்கலை தெரிவிப்பதை தவிர வேறு சொல்ல தெரியவில்லை. ஆனால் உள்ளபடி இந்த வேறு எந்த அளவிலும் கவனம் செலுத்தவே முடியவில்லை. மனம் தத்தளிக்கிறது. ஒரு நல்ல மனிதர் தமிழ் மண்ணில இருந்து பிரிந்திருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய நல்ல குணங்களை நமதாக்கிக் கொள்வது அவருக்கு காட்டுகிற அன்பின் அடையாளமாக. நிச்சயமாக நிச்சயமாக சார். நீங்கள் ரசித்த நடிகர், ஒரு சக அரசியல்வாதி என்பதை தாண்டி மிகவும் நெருக்கமானவர். அவரை இழந்து வாடுகிறீர்கள் என்பது புரிகிறது. நன்றி திரு திருச்சி சிவா, இணைப்பில் வந்து பேசுவதற்கு.